பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதைச் செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வஸ்திரத்தை தொடுகிறாள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டிற்கு போகும் வழியில் மற்றொரு அற்புதம் நடைபெறுகிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சொஸ்தமாகிறாள். இயேசு கிறிஸ்துவிடம் இவள் என்ன நோக்கத்திற்காக வந்தாளோ அந்த நோக்கம் இவளுக்கு நிறைவேறிற்று. யவீருவின் குமாரத்தியை மறுபடியும் உயிரோடு எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு போகிறார். போகும் வழியில் இந்த அற்புதம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் வழி அருகே உபதேசம் பண்ணி இருக்கிறார். பல சமயங்களில் வழி அருகே அற்புதம் செய்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் எல்லா இடங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி அலைய வேண்டும். நாம் வீட்டில் இருக்கும்போது மாத்திரமல்ல, வீட்டிற்கு வெளியே போகும்போது வழியருகே இருப்போருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். தேவை உள்ளவர்களை பார்த்து கண்டும் காணாமல் விலகி போய்விடக் கூடாது. ஆலயத்திலும் ஊழியம் செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு வெளியேயும் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பால் உள்ளவளாக இருக்கிறாள். அவளுடைய சரீரத்தில் 12 வருஷங்களாக உதிரத்தின் ஊரல் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது. இதனால் சரீரத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். பல வைத்தியர்களிடம் மருத்துவ சிகிச்சை பெற்றும் இவருடைய வியாதி குணமாகவில்லை. பல மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு பார்த்தும் இவளுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. மருத்துவ சிகிச்சைக்காக தனக்கு உண்டானவைகள் அனைத்தையும் செலவழித்துவிட்டு இப்போது வெறுமையாக இருக்கிறாள். அதிக பணம் செலவழித்தும் இவருடைய வியாதி சற்றாகிலும் குணமடையவில்லை. இதனால் அதிக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீயை போலவே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். தங்களிடத்தில் பணம் இருக்கும்போது இவர்கள் இயேசுவை பற்றி நினைத்து பார்ப்பதில்லை. மருத்துவர்களிடம் சென்று பணம் செலவழித்து மருத்துவ சிகிச்சை பெற விரும்புகிறார்கள். பணம் செலவழிந்த பின்பு வியாதி குணமடையவில்லை என்றால் அப்போதுதான் அவர்கள் இயேசுவை நினைத்து பார்க்கிறார்கள். வைத்தியரால் குணமாக்க முடியாத வியாதியை இயேசுவால் குணமாக்க முடியும் என்னும் நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்த பின்புதான் வருகிறது. இயேசுவை தவிர வேறு யாரிடமிருந்தும் நமக்கு மெய்யான உதவி வராது. ஆகையினால் மற்றவர்களை தேடி போய் நன்மை பெற நினைப்பது வீணான காரியம். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் தேடி பார்த்துவிட்டு கடைசியில் இயேசு கிறிஸ்துவிடம் அடைக்கலம் பெறுவதற்காக வந்தால் கூட இயேசு அவர்களையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமையை அந்த ஸ்திரீ நம்பி வருகிறாள். இவருடைய விசுவாசம் பெரிது.
இயேசு கிறிஸ்துவை குறித்து இவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள். அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் கூட தான் சுஸ்தமாகி விடலாம் என்று விசுவாசிக்கிறாள். இவளுடைய வியாதியும் ரகசிய வியாதியாகவே இருக்கிறது. தன் வியாதியை நினைத்து வெட்கப்படுகிறாள். இவளுக்கு உதிரப்போக்கு உள்ளது என்பது வெளியே யாருக்கும் தெரியாது. தன் வியாதியை வெளியே சொல்லாமல் தனக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்கிறாள். தன்னுடைய வியாதி ரகசியமாக இருப்பது போல மற்றவர்களுக்கு அதிகமாக விளம்பரம் இல்லாமல் தான் ரகசியமாக குணமாகிவிட்டால் மிகவும் நல்லது என்று நினைக்கிறாள். இவருடைய விசுவாசமும் கிரியையும் ரகசியமாக சுகம் பெறுவதற்கு ஏற்றதாகவே அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அந்த கூட்டத்திற்குள்ளே இந்த ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு 12 வருஷ காலமாக உதிரப்போக்கு தொடர்ச்சியாக இருந்தது. அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள். குணப்படுத்த முடியாத வைத்தியர்கள் கையில் நோயாளிகள் சிக்கினால் அவர்கள் பாடு மிகவும் திண்டாட்டமாக இருக்கும். நோயாளிகளை படாத பாடுபடுத்தி விடுவார்கள். மனுஷனால் நோயை குணப்படுத்த முடியாது. யூதருடைய வைத்தியர்கள் இந்த ஸ்திரீக்கு பலவிதமான வைத்தியங்களை செய்து பார்த்தார்கள். ஆனால் எந்த வைத்தியமும் இவருடைய உதிரைப்போக்கை நிறுத்தவில்லை. கசாயம் கொடுத்தார்கள். உணவில் பத்தியம் இருக்க சொன்னார்கள். வைத்தியர்கள் சொன்னபடியெல்லாம் இவள் கேட்டாள். ஆனால் இவருடைய உதிரப்போக்கு நின்றபாடில்லை. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இது அவருடைய உண்மையான விசுவாசத்தையும் எப்படியாயினும் குணமாக்கி விட வேண்டும் என்னும் தீர்மானத்தையும் காண்பிக்கிறது. வேதனை நீக்கி ஆரோக்கியம் அடைகிறாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் இந்த ஸ்திரீயின் சரீரத்தில் ஓர் அற்புதம் உண்டாயிற்று. அவருடைய உதிரத்தின் ஊரல் உடனே நின்று போயிற்று. இந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை இந்த ஸ்திரீ தன் சரீரத்தில் உணர்கிறாள். இந்த வியாதி குணமானது இவளுக்கு மாத்திரமே தெரியும். இந்த வியாதியில் இருந்து பரிபூர்ண சுகம் பெற்றிருக்கிறாள். பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீயை குணப்படுத்தியது போலவே இயேசு கிறிஸ்து நமது பாவம் என்னும் வியாதியை சொஸ்தமாக்குகிறார். தான் சொஸ்தமானதை இந்த ஸ்திரீ மாத்திரமே தன் சரீரத்தில் உணர்கிறாள். அதுபோல நாம் ரட்சிக்கப்படும் போது நமது ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நாம் மட்டுமே உணருவோம். நமது உள்ளத்தில் ஏற்படும் மனமாற்றம் நமக்கு மாத்திரமே தெரியும். நமது ரட்சிப்பின் அனுபவம் மற்றவர்களுக்கு தெரிவதை விட நமக்கே நன்றாக தெரியும். அதை நம்மால் மாத்திரமே உணர முடியும். அவருடைய வியாதி குணமானதற்கு சான்றுகள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். என் வஸ்திரங்களை தொட்டது யார்? உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் அவருடைய சரீரத்தில் இருந்து வல்லமை புறப்படுகிறது. அதை இயேசு கிறிஸ்து தமக்குள் அறிகிறார். குணமாக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து புறப்பட்டவுடன் அந்த ஸ்திரீயினுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவளுடைய வேதனை நீங்கிற்று. தான் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்கிறாள். இயேசு கிறிஸ்துவோ தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிகிறார். குணமான அந்த ஸ்திரீயை பார்க்க வேண்டும் என்னும் ஆவலில் என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கோபத்தோடு இந்த கேள்வியை கேட்கவில்லை. நோயாளியை ஒரு மருத்துவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புவது போல இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்போடும் கரிசனையோடும் தம் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கேள்வி அவருடைய சீஷர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனெனில் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அவரை தொடுவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தில் இயேசுவை தொட்டது யார் என்று குறிப்பிட்டு சொல்வது கடினம் என்று சீஷர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய வஸ்திரத்தை தொட்டவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்க்கிறார். அவளை குற்றப்படுத்துவதற்காகவோ குணமான அந்த ஸ்திரீயை மறுபடியும் வியாதிப்படுத்துவதற்காகவோ இயேசு கிறிஸ்து அவளை தேடி பார்க்கவில்லை.
அவருடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவருடைய சுகமாதலை உறுதி பண்ணுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை கூட்டத்தின் நடுவிலே தேடி பார்க்கிறார். அந்த ஸ்திரீ யாருக்கும் தெரியாமல் இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போதிலும் அவள் சுகமானதை தாம் அங்கீகரித்து உறுதி பண்ண வேண்டும் என்பதற்காக அவளை தேடி பார்க்கிறார். நம்முடைய ரகசிய பாவங்களும் நம்முடைய ரகசிய விசுவாசமும் இயேசுவுக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தம்மிடத்தில் இருந்து குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு சென்றதை அவர் அறிந்தார். தம்மை ஒருவர் விசுவாசத்தோடு தொட்டதை உணர்ந்தார். ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். தான் குணமானது யாருக்கும் தெரியாது என்று அந்த ஸ்திரீ நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன் வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரீயை தேடி பார்க்கிறார். தன்னுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போனாலும் தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்திருக்கிறது என்பதை இந்த ஸ்திரீ உணர்கிறாள். இதனால் இவளுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. அவள் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நடந்த உண்மைகளையெல்லாம் இயேசுவுக்கு சொல்கிறாள். இயேசுவின் பார்வையில் தான் எப்படிப்பட்டவளோ என்னும் பயம் அவளுக்கு உண்டாயிற்று. இனிமேல் இயேசுவின் கிரியை எப்படி இருக்குமோ என்று நினைத்து பார்த்து நடுங்குகிறாள். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற அநேகர் இந்த ஸ்திரீயை போல பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் பயந்து நடுங்குவதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். இந்த ஸ்திரீ இயேசுவிடம் தைரியமாக வரலாம். தன்னிடத்தில் அற்புதம் நடைபெற்றிருக்கிறது என்பதை அறிக்கை செய்வதற்காக இவள் இயேசு கிறிஸ்துவிடம் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வரலாம். ஆனால் இவளோ தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து பயந்து நடுங்குகிறாள். தான் குணமானது இந்த ஸ்திரீக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆயினும் இது சந்தோஷமான ஆச்சரியம் அல்ல, இது பயம் கலந்த ஆச்சரியம். தான் குணமானது இவளுக்கு சந்தோஷமான ஆச்சரியமாக இருக்க வேண்டும். பயத்தின் மிகுதியினால் நடுங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விழுகிறாள். நமக்கும் நடுக்கமும் பயமும் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் பாதபடியே நமக்கு பாதுகாப்பான இடம். அதைவிட ஆறுதலான இடம் வேறு எதுவும் இல்லை. இயேசுவின் பாதபடியில் விழுந்து இந்த ஸ்திரீ உண்மையை எல்லாம் அவருக்கு சொல்லுகிறாள். நாமும் இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் விழுந்து உண்மையை பேச வேண்டும். உண்மையை பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. நம்முடைய ஆத்துமாக்களில் இயேசு கிறிஸ்து நடப்பித்த அற்புதமான கிரியைகளை வெட்கப்படாமல் அவருடைய சமூகத்தில் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் சரீர சுகமாதல்களையும் பயப்படாமல் அவரிடம் அறிவிக்க வேண்டும். 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுஸ்தமானதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் காரியங்களை நாம் வரிசையாக காணலாம். அவளுடைய பரிதாபமான சூழ்நிலை. எல்லா மருத்துவ சிகிச்சைகளையும் மேற்கொண்டாள். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவின் வஸ்திரங்களை தொட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாள். தனது தீர்மானத்தின் பிரகாரமாக இயேசுவின் பின்னாக வந்தாள். விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவள் ஆரோக்கியமானாள். அவள் ஆரோக்கியமடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். தன்னுடைய பாதபடியில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் விழுந்து நடந்த உண்மைகளையெல்லாம் சொல்லும் அந்த ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து அன்பாகவும் ஆதரவாகவும் பேசுகிறார். அவருடைய விசுவாசத்தை பாராட்டி உற்சாகப்படுத்துகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவளிடம் அன்பாக கூறுகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவனுடைய கிருபை எப்போதும் ஆமென் என்று கூறி முத்திரையிடும். நமது விசுவாசத்தின் நம்பிக்கையை தேவனுடைய கிருபை வர்த்திக்க பண்ணும். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்ல அது ஆகும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசு அந்த ஸ்திரியை சுஸ்தமாக்கி சமாதானத்தோட அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு வரும்போது அவர் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இது இயேசுவின் சுபாவம், அவருடைய பிரமாணம்.